ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது பங்குனி மாதம் புதன்கிழமை 4/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 1:30 மணி தொடக்கம் 2:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதய பகுதியாக இன்று காலை 6:27க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 5:43 வரை பிரதமி திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 8:23 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்தர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 8:23 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதிக்குள் செல்லலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் 4/4/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. இந்த மந்தவாரங்களிலே எந்த ஒரு சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, சுபகாரியங்களை செய்யவும் கூடாது. இறை வழிபாடுகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பஜனை 18ஆம் படி பூஜை வழிபாடுகள் கலந்து கொள்வது, இவ்வாறு இந்த இறை வழிபாடுகளோடு ஈடுபடுவதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த மந்தவாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. அவ்வாறு இன்றைய தினத்திலே காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை நாள்
அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய அந்த பரம்பொருள், அந்த உலகை ஆளுகின்ற ஈசனே, படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற ஐந்தொழில்களையும் புரிகின்ற இறைவனுடைய உலகத்துக்கு தாய் தந்தையாயிருப்பவன். வாக்கர்த்தாயுவ சம்பிருத்தவ் வாகர்த்த பிரதிவத்தையை ஜெகத பித்தரவ் வந்தை, உலகத்துக்கே தாய் தந்தை. அப்படியான அந்த சிவன் வாயாலே அம்மா அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். சிவனே அம்மே என்று அழைத்தது, அம்மையே என்று சிவனுடைய வாயினாலே அழைக்கப்பட்ட அருள் பெற்றவர் இந்த காரைக்கால் அம்மையார். புனிதவதியார் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்ற காலத்திலே தந்தையார் திருமணம் செய்து வைக்கின்றார். கணவனும் மனைவியுமாக சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது இறைவன் மீது அதிகப்படியான பக்தியும் அன்பும் கொண்டவராக இறை வழிபாடுகளை செய்து பிரார்த்தனை செய்து இவ்வாறு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகின்ற காலத்திலே ஒரு நாள் இந்த கணவனை சந்திப்பதற்காக 2 நண்பர்கள் வருகிறார்கள். வருகின்றவர்கள் நண்பர்களை பார்க்கின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது என்று 2 மாம்பழம் தங்களுடைய வளவிலே தோட்டத்திலே பறித்த மாங்கனி 2ஐ கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சரி என்று அதை வாங்கி கொண்டு தன்னுடைய வேலை செய்கின்ற ஒருவரை அழைத்து இதை கொண்டு போய் வீட்டிலே கொடுத்து விட்டு வா என்று கொடுத்து அனுப்புகின்றான் கணவன். இந்த புனிதவதியார் அங்கே அடியார்களுக்கு அமுது படைப்பதும் அடியார்கள் வந்தால் வரவேற்பதும் ஒரு பெரிய தொண்டாக செய்து வந்தவர். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு நாள் சமையல் முடியவில்லை. ஒரு சிவனடியார் வந்து, அம்மா யாசகம் போடு என்று கேட்கிறார். எதுவுமே இல்லை கொடுப்பதற்கு உணவு. இருந்தாலும் வந்திருக்கின்ற யாசகம் கேட்டு வந்திருக்கின்ற சிவனடியாரை இல்லை என்று சொல்லி அனுப்பக்கூடாது என்ற நோக்கிலே கணவன் கொடுத்து அனுப்பிய 2 மாங்கனியிலே ஒரு மாங்கனியை எடுத்து அதனை கழுவி 4 கூறுகளாக கீறி கொண்டு போய் படைத்தார். அவரும் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாயிருப்பாய் என்று வாழ்த்திவிட்டு போய்விட்டார். கணவன் வீட்டுக்கு வருகிறான். உணவெல்லாம் பரிமாறப்படுகிறது. சாப்பிட்ட உடனே இந்த மாங்கனியை வெட்டி வைக்கிறார். இந்த மாங்கனியை எடுத்து சாப்பிடுகின்றான் கணவன். மிகவும் அருமையாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது, இன்னும் ஒரு கனி கொண்டு வந்தானே அதையும் கொண்டு வா என்று கேட்கிற பொழுது இவள் செய்க தெரியாது, ஒரு சிவனடியாருக்கு உணவு படைத்ததை சொல்லக்கூடாது, சொன்னால் அந்த பலன் போய்விடும், அடியாருக்கு கொடுத்தேன் என்று சொல்லக்கூடாது என்பதனாலே செய்வதறியாது சுவாமி அறையிலே போய் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாள். சுவாமி, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீர்கள்? சிவனடியார் வந்து அமுது படைக்க எதுவுமே தயாராக இல்லாதனாலே அந்த பழத்தை கொடுத்தேன். என்னுடைய கணவனோ அந்த மற்ற கனியையும் கொண்டு வா என்று கேட்கிறார். நான் என்ன செய்வேன், என்னை காப்பாற்று இறைவா என்று சொல்ல இறையருளினாலே அவருடைய கையிலே ஒரு மாங்கனி கிடைக்கிறது. அதை கொண்டு போய் கொடுக்கிறாள். கொடுத்ததும் அதை அவர் சாப்பிட்டவுடன் பாதியை சாப்பிட்டு பாதியை மனைவிக்கு கொடுக்கிறார். முதல் கனியை விட இந்த கனி மிகவும் ருசியாகவும் சிறப்பாகவும் இருக்குது. இரண்டும் ஒரு மரத்து கனி என்று தானே நண்பன் சொன்னான். அவ்வாறு இருக்க முடியாது, உண்மையை சொல் என்கின்ற பொழுது இவள் சொன்னாள், இவ்வாறு நடந்தது. இந்த சிவனடியார் வந்தார், அவர் கொண்டை கொடுத்து விட்டேன், அதை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் இறைவனத்திலே வேண்டேன், இறைவன் அருளினாலே இந்த மாங்கனி கிடைத்தது என்றதும் இவருக்கு ஆச்சரியம். எங்கே இதை நம்ப முடியாது, இன்னும் ஒரு மாங்கனி கொண்டு வா என்று இருக்க மீண்டும் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்ய அந்த மாங்கனி கிடைக்கிற பொழுது இவளோட தெய்வ சக்தி பொருந்தியவள், நான் இவளோடு இவ்வளவு நாளும் தவறாக இல்லறத்திலே இருந்து விட்டேன், அவளோட தெய்வ பிறவி என்று மனைவியை விட்டு விலகி சென்று வேறொரு திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே இந்த புனிதவதியானவள் கணவனே என்னை வேண்டாம் என்றபோது என்னுடைய அழகு வேண்டாம், என்னுடைய இளமை வேண்டாம் என்று சொல்லி வயதான முதிர்ந்த தோட்டத்திலே சிவனை காண கைலாயம் செல்லுகின்றார்.
தலையால் நடந்த தலைவி என்ற ஒரு சிறப்பு இந்த காரைக்கால் அம்மையார் கொண்டு. அந்த காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை அவ்வாறு தலையானது செல்கின்ற பொழுது அம்மையே என்று சிவனால் அழைக்கப்பட்டவர். இந்த குரு பூஜையிலே பாடசாலை மாணவர்கள் எல்லாம் கலந்து இவ்வாறு அவருடைய பெருமைகளை அறிந்து தானத்தின் சிறப்புகளையும் அறிந்து இறையருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழ் ஒளி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும். இக்குறளினுடைய பொருளாக அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அழிய வெளிப்படுத்திவிடும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும். இக்குறளினுடைய பொருளாக அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இன்றைய நாளிற்குரிய மங்களேசி பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.